அநேக நேரங்களில் நாம் இந்த இடம் சரியில்லை, இந்த வேலை எனக்கு சரியாக அமையவில்லை, நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டமான இடத்தில் இருக்கிறேன் என்று புலம்புகிறோம். ஆனால் தேவன் நமக்கு தரும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதம் என்பது நீங்கள் இருக்கும் இடத்தில் இல்லை, மாறாக அது உங்களோடு இருக்கும் தேவனிடம் இருக்கிறது. ஆசீர்வாதம் இடத்தை பொறுத்தது அல்ல. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, அல்லது யாருக்கும் தெரியாத அளவில் ஒரு சிறு வேலையை செய்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருந்தால் மட்டுமே அங்கே உயர்வு உண்டு. இயற்கையின் விதிகளின்படி ஒரு மீன் கடலில் வாழலாம், ஆனால் தரைக்கு வந்தால் செத்து போக வேண்டும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இயற்கையை மீறியது. ஒருவேளை நீங்கள் தரையில் தள்ளப்பட்ட மீனைப் போல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும், அங்கே தேவன் ஒரு நீரூற்றை உண்டாக்கி உங்களை நிச்சயம் வாழ வைப்பார். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள் அழிய மாட்டீர்கள். அங்கே தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார். பட்டணத்தில் வெயிலடித்தாலும், வெளியில் மழை பெய்தாலும், ஒரு குடை எப்படி உங்களை பாதுகாக்கின்றதோ அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு கவசமாக உங்களை பின்தொடரும். யோசேப்பு அரண்மனையில் இருந்தபோதும் அதிகாரியாகத்தான் இருந்தார். அதே போல சிறைச்சாலையில் இருந்தபோதும் தலைவனாக இருந்தார். உங்கள் பதவிக்கும் அல்லது இடத்திற்கும் வித்தியாசங்கள் வரலாம், ஆனால் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் ஒருபோதும் மாறாது. இந்த இடம் எனக்கு புதியது, இங்கே என்னால் ஜெயிக்க முடியுமா என்ற பயம் இனி உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் வெளியில் சிந்துகிற வியர்வைக்கு பட்டணமே வியக்கும்படி தேவன் பலனை நிச்சயம் தருவார். நீங்கள் ஆசீர்வாதங்களை தேடி போக வேண்டாம். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும். நீங்கள் எங்கே காலடி எடுத்து வைத்தாலும் அங்கே தேவன் பல நன்மையை உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருப்பார். ஆமென்.